ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பிரெட் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே டேஸ்டா இந்த மாதிரி பிரெட் சாண்ட்விச் செஞ்சு பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்ல நைட் டின்னருக்கோ இல்ல ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாங்க. செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியாவும் ரெடி பண்ணிருக்கோம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த பிரெட் சாண்ட்விச்சை வீட்லயே கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் உள்ள வைக்கிற மயோனைஸை கூட வீட்லயே தான் ரெடி பண்ணிருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் மயோனைஸ் செய்யறதுக்காக மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க. 6-7 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சுடுதண்ணில ஊற வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாவே மயோனைஸ்ல நிறைய ஆயில் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம வீட்ல செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியா 1 டீஸ்பூன் ஆயில்ல நம்ம மயோனைஸ் ரெடி பண்ணிருக்கோங்க. இப்போ இதுலயே 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 3 பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்கிற 3 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்ப மயோனைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தண்ணியாட்ட தான் இருக்கும். நம்ம இதோட 2 வேக வச்ச முட்டையை சேர்க்க போறோம். முட்டை சேர்க்கறனால முட்டையோட பச்சை ஸ்மெல் வரும்னு நீங்க நினைக்க வேண்டாம். கண்டிப்பா சுத்தமாவே முட்டையோட பச்சை ஸ்மெல் வராதுங்க. நம்ம இதுல காய்ச்சி ஆற வச்ச பால், லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்துக்கறனால அந்த முட்டையோட ஸ்மெல் சுத்தமாவே இருக்காது. நம்ம நார்மலா கடையில வாங்கி சாப்பிட்ற மயோனைஸ் டேஸ்ட் தான் இருக்கும். நீங்க வெஜிடேரியன் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலா 100 கிராம் அளவுக்கு நீங்க பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. மயோனைஸோட அந்த திக்னஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்றோம். பன்னீரும் முட்டையும் சேர்க்கும் போது மயோனைஸ் நல்லா புரோட்டீன் ரிச் ஆயிடுங்க. இப்ப பாருங்க, நான் 2 முட்டை சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை சேர்த்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முட்டை தனித்தனியா சேர்த்து தான் அடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா நம்ம மயோனைஸ் ரெடியா இருக்கு பாருங்க. நம்ம மயோனைஸோட கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. சுத்தமாவே எக்கோட ஸ்மெல் இருக்காதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம மயோனைஸ் ரெடியா இருக்கு. இருக்கட்டும். பிரெட் சாண்ட்விச் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு சாண்ட்விச் பிரெட் தான் எடுத்திருக்கேங்க. ஓரங்கள்ல அந்த பிரவுன் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப 4 சைடு இருக்கிற அந்த கார்னர் பிரவுன் பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். மிக்சிங் பவுல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தக்காளி பழத்தை விதையை எடுத்துட்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பொடியா நறுக்கி சேர்த்தீங்கன்னா தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஒரு வெள்ளரிக்காவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 கேப்சிகம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிருக்கிற மயோனைஸை ஒரு 2ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். நம்ம பிரெட் சாண்ட்விச்க்கு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்படியே நீங்க சாலட் மாதிரி கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். கெச்சப்பை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் ஸ்டஃபிங்க நல்லா ஃபுல்லா வச்சுக்கலாங்க. நல்லா ஃபுல்லா பிரெட் ஃபுல்லா இருக்கிற மாதிரி வச்சிடலாம். ஃபுல்லா வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேல துருவின சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க. சீஸும் நான் இந்த மாதிரி சேர்த்துட்டேங்க. இப்ப மேல வைக்கிற இன்னொரு பிரெட் பீஸ்ல சில்லி சாஸ் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப இந்த பிரெட் பீஸை அப்படியே மேலாப்ல வச்சுக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுறலாங்க. அவ்வளவுதாங்க. நம்மளோட பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை தவால சேர்த்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தோசை பேன் நல்லா சூடா இருக்கு. 1 டீஸ்பூன் பட்டர் ஃபுல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் சாண்ட்விச்சை வச்சுக்கலாம். ஒரு சைடு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு திருப்பி போட்டு பிரெட்டை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், வெளியே எடுத்துட்டேன். மேல செம்ம கிறிஸ்பியா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பிரெட் சாண்ட்விச் சூப்பரா ரெடிங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கறனால செம்ம ஹெல்த்தி, செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா இது போல 2 பிரெட் சாண்ட்விச் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு செம்ம ஃபில்லிங்கா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.